ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கவின்யாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு எதுக்கு இந்த வீடியோ சடனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஒரு ரேண்டமாக தான் நாங்கள் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ வந்து எல்லாமே ஷார்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லென்த்தி வீடியோக்காக எங்களை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய பேர் வந்து கிரேஸ் அண்ட் ஐ எம் அ மதர் ஆஃப் 3 kids. இதுதான் என்னுடைய பெரிய பொண்ணு கேரோலின் அண்ட் பையன் ஆல்வின் அண்ட் இப்போது குட்டி பாப்பா டியா. இவளோட வீடியோ தான் வந்து நிறைய வந்து ட்ரெண்டிங் ஆச்சு அண்ட் என்னோட டேட்டோ வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு மோட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நான் தான். எதுக்கு அப்படின்னா என்னை வந்து நான் அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைப்பேன். எதுக்கு அப்படின்னா நான் நிறையா மாடலிங் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் ஆட் ஷூட்ஸ், லாஸ்ட்டாக மூவிஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக பாப்பா ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி நான் பண்ண மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோ மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த உருகி உருகி சாங் ரொம்பவே ஃபேமாச்சு. அந்த படத்தில் நான் ஒரு மலையாளி ப்ரொஃபஸராக வந்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 4-5 மூவிஸில் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதிகமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்த படம்னா நான் ஜோன்னு சொல்லலாம். சடனாக அதுக்கப்புறம் பையனுக்கு அப்புறம் ஒரு 10 years கேப்பில் தான் பாப்பாவை வந்து எனக்கு ப்ரெக்னென்ட் ஆனாங்க. ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நான் இந்த மாடலிங் ஷூட்ஸ் எல்லாத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த மாடலிங் ஷூட்ஸ் அண்ட் ஆக்டிங் எல்லாமே என்னோடய ஃபஸ்ட்டு 2 டெலிவரிக்கு அப்புறமா தான் நான் வந்திருந்தேன். ஸோ இப்போ எப்படி பசங்களையும் பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் என்னோடய கெரியர்லேயும் நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் தான் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப். நான் ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் வந்து பண்ணிகிட்ருப்பேன், ரீல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ ஒரு 1 year 1.5 years வந்து அப்படியே பிரேக் எடுத்துட்டேன். எகெயின் திருப்பி இப்போது நிறைய சோஷியல் மீடியாவில் எல்லோரும் பண்ணுற மாதிரி என்னுடைய குழந்தை பண்ணுற ஒரு க்யூட்டான மூமெண்ட் அண்டு எங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸை வந்து நான் கேப்சர் பண்ணி நான் போட ஆரம்பித்தேன். ஸோ லாஸ்ட்டாக இந்த டாட்டோ வீடியோவும் பாப்பா வந்து ஃபஸ்ட்டு அப்பான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 வீடியோவும் வந்து ரொம்ப நல்லா வைரல் ஆச்சு. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறதுல நான் ஜீரோ, எனக்கு தெரியவே தெரியாது. யூடியூப் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. யூடியூப் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஏர்னிங் பிளாட்ஃபார்மாக தான் நினைக்கிறாங்க. அது லாஜிக்கான விஷயம்தான். ஆனால் இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம என்ன விஷயம் நம்ம வந்து கேப்சர் பண்ணுறோமோ அது அவ்வளோ அழகாக நம்ம கொண்டு போய் வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது, அவங்க வந்து நம்மளை பார்த்து பிடிச்சி நமக்காக சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்படி தான் நான் இந்த வீட்டில் இருந்து பாப்பா கூட இருந்துட்டு நான் போஸ்ட் பண்ண அந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் எதுவுமே போஸ்ட் பண்ணாமையே எனக்கு ஆல்மோஸ்ட் 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து லாஸ்ட்டு ஒரு 1 weekக்குள்ளே நடந்த விஷயம். அது எனக்கே வந்து ஷாக்காக இருந்தது. ஏன்னா இன்ஸ்டாகிராமுக்கும் யூடியூப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப இன்ஸ்டாகிராம் தான் எனக்கு பிடிக்கும். நான் யூடியூப் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. அப்போ சரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் போட்ட வீடியோ யூடியூப்பில் போடும்போது சப்போர்ட் ஆகலை அண்ட் வியூஸ் வந்து அதிகமாக போகல. அப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்க கொடுத்த அட்வைஸ் அண்ட் அவங்க கொடுத்த கைட்னஸில் நான் வந்து இதுக்கும் அதுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் யூடியூப்புக்கும் இடையில இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து ஓன் வாய்ஸ் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் போட ஆரம்பித்தோடனே நல்ல வியூஸ் போச்சு எனக்கு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிறேன். கவின்யா செகண்ட் வந்து கவின்யா அப்படிங்கிற நேம் வந்து நான் எதுக்காக வச்சேன் அப்படின்னா என்னுடைய பசங்களோட பேரை தான் நான் வந்து வச்சுருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா கெரோலின்லேருந்து என்னோடய முதல் பொண்ணு அப்படிங்கிறதுனால அதுலேருந்து CA எடுத்து இவன் பேர் ஆல்வின் தாமஸ். அந்த ஆல்வினில் மிடில் செகண்ட் லெட்டர் நான் எடுத்திருந்தேன். பாப்பா பேர் டியா. ஸோ லாஸ்ட் YA எடுத்து தான் கவின்யாங்கிற ஒரு நேம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய வேர்ல்டு வந்து இவங்க தான். ஸோ கவின்யாஸ் வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு நேம் வந்து நான் யோசித்து டிசைட் பண்ணேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோடய வேர்ல்டு வந்து இவங்க தான். அண்ட் இப்போ என்ன சொல்கிறது, ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் எப்படி என்ன இன்ட்ரொடக்ஷன் பண்ணுறதுன்னு தெரியல. என்னுடைய வேர்ல்டு அப்படின்றதுக்காக தான் கவின்யாஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணி இதில் எங்களுடைய பர்சனல் விளாக்ஸ் அண்ட் என் குழந்தைங்க பண்ணுறதா க்யூட் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் நான் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ கண்டினியூவாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உனக்கு ஏதாவது சொல்லணுமா? ஏன்னா பசங்களுக்கு இருந்து தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் யூடியூப்பில். அவங்க அதிகமாக வந்து யூடியூப் பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற ஆசை. ஸோ அப்கமிங் வீடியோஸ் நான் நிறைய விஷயங்கள் இதிலேருந்து லேர்ன் பண்ணி நான் வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறது.